கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடினிட்டு நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்து தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிகிறேன். தினம்தோறும் அதிகாலைகளிலே பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து நாம் ஒரு பகுதியை தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். அதிகாலை வேளையிலே நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக தினம்தோறும் இணைந்திருங்கள். அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள இணைந்திருங்கள். புலம்பல் 5ஆம் அதிகாரம் 20 முதல் 22 ஆகிய வசனங்கள். தேவரீர் என்றைக்கும் எங்களை மறந்து நெடுங்காலமாக எங்களை கைவிட்டிருப்பதென்ன? கர்த்தாவே, எங்களை உம்மிடத்தில் திருப்பிக் கொள்ளும். அப்பொழுது திரும்புவோம். பூர்வ காலத்தில் இருந்தது போல எங்கள் நாட்களை புதியவைகளாக்கும். எங்களை முற்றிலும் வெறுத்து விடுவீரோ? எங்கள் பேரில் கடும் கோபமா இருக்கிறீரோ? ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவரீர் என்றைக்கும் எங்களை மறந்து நெடுங்காலமாக எங்களை கைவிட்டு இருப்பது என்ன? கேள்விதான். நெடுங்காலமாக எங்களை கைவிட்டு இருப்பது என்ன? நெடுங்காலமாய். சில குடும்பம் காலையிலிருந்து ராத்திரி வரைய நிறைய புலம்பிக் கொண்டே இருப்பாங்க. அந்த புலம்பலுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னா, நெடுங்காலமாக சில காரியங்களுக்காக ஜெபிப்பாங்க. இல்லை வீட்டில் உள்ள பிரச்சனையா இருக்கலாம், அது குடும்ப பிரச்சனையா இருக்கலாம், சொத்து பிரச்சனையா இருக்கலாம், இல்லை வீட்டில் ஏதாவது ஒரு காரியமா இருக்கலாம். அதிகாலை வேளையில கேட்குறீங்க, நெடுங்காலமாக எங்களை கைவிட்டு இருப்பது என்ன? நெடுங்காலமாய் எங்களை கைவிட்டு இருப்பது என்ன? உரிமையோடு நாம் இந்த கால வேளையிலே தேவனுடைய சமூகத்திலே நம்ம கேட்க முடியும். நெடுங்காலமாய் எங்களை கைவிட்டு இருப்பது என்ன? நம்ம எல்லாருமே அவருடைய பிள்ளைகள் தான். ஒவ்வொரு குடும்பத்திலுமே ஒவ்வொரு தேவைகள் உண்டு. ஒரு குடும்பத்தில் ஜெபிக்க வந்தாங்க, ஆனா திருமணம் முடிஞ்சு வருஷம் தாண்டுது, சில வருஷங்கள் ஆயிட்டு, இன்னும் கற்பத்தினி தடையா இருக்கு. நெடுங்காலமாக எங்களை கைவிட்டு இருப்பது என்ன? எங்களுக்கு ஏன் இன்னும் பிள்ளை தரல? எங்க வீட்டிலேயே அந்த பிரச்சனை இன்னும் சரியாகல. நம்ம அப்பா தானே, நம்ம உரிமையா கேட்க முடியும். சில குடும்பத்துல புலம்பிட்டே கேட்பாங்க, சில குடும்பத்துல அழுதுட்டே கேட்பாங்க, சில குடும்பத்துல வீட்டுல நிம்மதி இருக்காது. அவங்களோட வாழ்க்கையில எந்த மாதிரி சூழ்நிலை இருப்பாங்க அப்படின்னா, தேவரீர் என்றைக்கும் எங்களை மறந்து, என்றைக்கும் எங்களை மறந்து. நம்ம வாழ்க்கை என்னென்ன பிரச்சனை இருக்கு எல்லாம் தேவனுக்கு தெரியும். கர்த்தருடைய கிருபையினாலே தேவன் அருளிய அப்பம் மினிஸ்டர் மூலியமாக இணைந்திருக்கிறீங்க. என் பேர் ரவிராஜ், நான் திருநெல்வேலியில இருக்கேன். இந்த செய்தியை எந்த நாட்டுக்குள்ள எந்த இடத்துல கேட்குறீங்களோ, தேவரீர் என்றைக்கும் எங்களை மறந்து, என்றைக்கும் எங்களை மறந்து. அப்போ புலம்பல்ல தான் ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் இப்படிப்பட்ட வார்த்தைகள்லாம் புறப்படும். ஒரு மனுஷன் புலம்பிட்டே இருக்கிறான் அப்படின்னாலே என்ன பேசுறான்னு தெரியாம ஆட்டோமேட்டிக்கா புலம்பிடுவாங்க. புலம்பல் 5 அதிகாரம் இருக்கு. அதுல கடைசியில் உள்ள 3 வசனம் நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். தேவரீர் என்றைக்கும் எங்களை மறந்து, எங்களை மறந்து, எங்களை மறந்து. அவரு மறந்தா நம்ம எங்க போக முடியும்? நமக்கு வேற யார் இருக்கா? கர்த்தரை விட்டால் நமக்கு வேற யார் இருக்கா? ஒரு மனுஷன் 24 மணி நேரம் உயிரோட இருக்கணும் அப்படின்னா, தேவன் கிருபை தந்தா மட்டும்தான் உயிரோட இருக்க முடியும். இந்த கடைசி காலம் அவ்வளவு கிரிட்டிக்கலான காலம். வேற வேற நாட்டுக்குள்ள நீங்க செய்தி கேட்கலாம். ஒவ்வொரு குடும்பத்திலையும் தனித்தனியா விசாரித்தால் தனித்தனியா எனக்கு பிரச்சனை இருக்கு அப்படிம்பாங்க. அது சின்ன பிள்ளையில இருந்து வயசானதுக்கு அப்புறம் வரைய
ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும். 75 வயசு அப்படிங்கிறாங்க. ஆனா 75 வயசுலயும் ஒரு பிரச்சனை இருக்கு. 12 வயசு பாப்பா தான், 12 வயசு பையன் தான், அவனுக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு. என்னன்னு கேட்டா, இந்த கொரோனாக்கு அப்புறம் செல்போன் எல்லா பக்கமும் விரிஞ்சிட்டு, எல்லா பக்கமும் வளர்ந்துட்டு, எல்லாருக்கும் செல்போன் இப்ப தேவைப்படுது. அம்மா அப்பா கூட வேண்டாம், புருஷன் வேண்டாம், மனைவி வேண்டாம், ஆனா செல்போன் வேணும். செல்போன் இல்லாம ஒரு வாரம் பாஸ்டிங் போடுங்க, எல்லா பிரச்சனையும் சரியாயிரும். ஒரு வீட்டுல என்னெல்லாம் ஆசீர்வாதம் எதிர்பார்க்குறீங்களோ, ஒரு குறிப்பிட்ட நாள் போனே தொடாம தேவனுடைய சமூகத்துல விழுந்து கிடங்க, ஆட்டோமேட்டிக்கா எல்லா பிரச்சனையும் சரியாயிரும். ஆனால் காலையில் தூங்கி எந்திரிச்சதுல இருந்து, அம்மாட்ட பேசுறதுல இருந்து, கணவர்கிட்ட பேசுறதுல இருந்து, வேலைக்கு செய்ற இடத்துல அங்க ஸ்டாஃப்ட்ட பேசுறதுல இருந்து எல்லாம் செல்போன் தான். ஒரு குடும்பம் இப்ப எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த உலகத்துக்குள்ள தான் இருக்கிறாங்க, ஆனா செல்போனோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. செல்போன் ஆஃப் ஆயிட்டு அப்படின்னா இவங்களுக்கு உயிரே போன மாதிரி ஆகி போயிருது. இப்ப அப்படிப்பட்ட காலத்துல தான் ஜனங்கள் போயிட்டு இருக்கிறாங்க. நெடுநாளாய், நெடுகாலமாய், ஒரு சில குடும்பங்கள் நெடுகாலமாக, ரொம்ப வருஷமா எங்களை கைவிட்டுதோ, எங்களை கைவிட்டது என்ன? அப்ப சில குடும்பம் காலவேளையில வீட்டில் இருக்க சூழ்நிலை தாங்க முடியாம புலம்பிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட சில குடும்பங்கள் உண்டு. இந்த காலவேளையில செய்தி உங்களுக்கு தான். தேவரீர் என்றைக்கும் எங்களை மறந்து நெடுங்காலமாக எங்களை கைவிட்டு இருப்பது என்ன? அப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டு, கர்த்தாவே எங்களை உம்மிடத்தில் திருப்பிக் கொள்ளும். அப்ப அந்த ஜெபத்தினுடைய பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஒருவேளை நாங்க கர்த்தரை விட்டு எங்கேயாவது வழி விலகிட்டோம் அப்படின்னா, கர்த்தாவே எங்களை உம்மிடத்தில் திருப்பிக் கொள்ளும். நாங்க ஒருவேளை உங்களை விட்டு நாங்க எங்கேயாவது தள்ளி போயிட்டோம் அப்படின்னா, எந்த இடத்துல நாங்க தள்ளி போனோம் எங்களுக்கு தெரியாதுப்பா, எங்களுக்கு தெரியலப்பா, எங்களுக்கு தெரியல, ஆனா நெடுங்காலமாக எங்களை கைவிட்டு இருப்பது என்ன? அதை மட்டும் நாங்க கண்டுபிடிச்சிட்டோம்ப்பா. கர்த்தாவே எங்களை உம்மிடத்தில் திருப்பிக் கொள்ளும், எங்களை உம்மிடத்தில் திருப்பிக் கொள்ளும். நாங்க ஒருவேளை கர்த்தரை விட்டு நாங்க தள்ளி போயிட்டோம் அப்படின்னா, இன்னைக்கு காலையில எங்களை உம்மிடத்தில் திருப்பிக் கொள்ளும், எங்களை உம்மிடத்தில் திருப்பிக் கொள்ளும். அப்படின்னு என்ன பிரதர் அர்த்தம் அப்படின்னா, ஒரு மனுஷன் சத்தியத்தில் நடந்தால் விடுதலை. சத்திய வார்த்தை நம்ம இதயத்தில் இருக்கும்போது நம்ம ஆவியில நடக்க முடியும். சத்திய வார்த்தை நம்ம இதயத்தில் இருக்கும்போது, கீழ்ப்படியும் போது நம்ம ஆவியில இருக்கிறோம், ஜீவன் நமக்கு இருக்கு. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல சத்திய வார்த்தையும் இல்லை, ஜீவனும் இல்லை, ஆவியும் இல்லை. அப்ப என்னன்னா மரித்த நிலைமை. ஒரு மனுஷன் எப்படி இருப்பான் அப்படின்னா, மரித்து போன நிலைமையில இருப்பான். அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில செத்த நிலைமை. ஏதோ நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் பிரதர், என் வீட்டுல எனக்கு நிறைய பிரச்சனை இருக்கு, நானே தடுமாறி வாழ்ந்துட்டு இருக்கேன், எனக்கே என்ன செய்ய தெரியல அப்படின்னு சில குடும்பத்துல புலம்பிட்டு இருப்பாங்க. இந்த இரவு நேரத்திலே, அதிகால வேளையிலே, பகல் வேளையிலே, எந்த நேரத்திலே இந்த செய்தி கேட்டாலும் சரி, நம்ம இதயத்துக்குள்ளே நம்ம என்னெல்லாம் யோசிக்கிறோம். சில குடும்பத்தில் நைட்டு படுத்து தூங்கும்போது நிம்மதி இல்லாமல் இருப்பாங்க. சில குடும்பத்தில் காலையில் தூங்கி எந்திரிச்சோன்னு நிம்மதி இல்லாமல் இருப்பாங்க. அப்போ நைட்டு ஏன் நிம்மதி இல்லாமல் இருக்காங்க, காலையில் ஏன் நிம்மதி இல்லாமல் இருக்காங்க அப்படின்னா, நைட்டு என்ன யோசிப்பாங்க அப்படின்னா, என் வாழ்க்கை ஏன் இவ்வளோ கஷ்டமாக இருக்கு, நான் நாளைக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி நைட்டு உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. காலைல தூங்கி எந்திரிச்ச உடனே இன்னைக்கு இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கணும் அப்படின்னு சொல்லி காலையிலே புலம்ப ஆரம்பிச்சுவாங்க. நெடுங்காலமாக எங்களை கைவிட்டு இருப்பது என்ன? கர்த்தாவே எங்களை உம்மிடத்தில் திருப்பி கொள்ளும். நீங்க திருப்பி கொண்டா மட்டும்தான்ப்பா எங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். இன்னைக்கு செய்தி அதுதான். நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா, கர்த்தாவே எங்களை உம்மிடத்தில் திருப்பி கொள்ளும். அவர் திருப்பிட்டார் அப்படின்னா அப்புறம் நம்ம வாழ்க்கை செழிப்பு தான். நம்ம வாழ்க்கை செழிப்பா இருக்கணும், நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கணும், நம்ம வாழ்க்கை விருத்தி அடையணும், நம்முடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படணும், அடுத்த தலைமுறை ஆசீர்வதிக்கப்படணும், நம்முடைய குடும்பங்கள் பாதுகாக்கப்படணும் அப்படின்னா வேதம் தெளிவெழுதப்பட்டிருக்கு. கர்த்தாவே எங்களை 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 உம்மிடத்தில் திருப்பி கொள்ளும். அவர் பக்கம் நம்ம இருந்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு பாதுகாப்பு உண்டு. எந்த மனுஷன்ட்ட போனாலும்
நான் அவனை பாதுகாத்துக்கிடுவேன், நான் அவனை கடைசி வரிய நான் அவன் கூட இருப்பேன் அப்படிமா. அடுத்த நாள் காலையில் உயிரோட இருக்கான்னு சொல்லி கேட்ட தெரியாது. கொரோனாக்கு அப்புறம் 2021 எனக்கு ஒரு ஜெபகுறிப்பு வந்துச்சு. அது எனக்கு மறக்கவே முடியாது. என் பையனுக்கு நீங்கள் பிறந்த நாள் கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்களேன் அப்படின்னாங்க. உங்கள் பையனுக்கு எத்தனை வயசு அப்படின்னு. பிறந்த 40 நாள் ஆச்சு, இப்போ தான் பெயர் விடுறோம் அப்படின்னாங்க. அப்போ உடனே கேட்டேன், கணவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி கேட்டேன். கணவர் இறந்து 40 நாள் ஆச்சு. கொரோனாவில் ஸ்பாட் இறந்துட்டாங்க. கணவர் இறந்துருக்காரு, பையன் பிறந்திருக்கான். கணவருக்கு எத்தனை வயசுன்னு சொல்லி கேட்டேன். 29 வயசு அப்படின்னாங்க. அந்த அக்காவுக்கும் ஒரு 28 வயசு, அவ்வளோதான். பையனுக்கு பேர் வச்சு ஜெபம் பண்ணணும் அப்படின்னாங்க. எனக்கு என்ன செய்யன்னு தெரில. கணவர் இறந்து 40 நாள், பையனுக்கு பேர் சொல்லி ஜெபம் பண்ணணும் அப்படின்னாங்க. இந்த கடைசி காலம் ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கணும் அப்படின்னா அது என்னுடைய கரத்துல தான் இருக்கு. அந்த தாயாருடைய வாழ்க்கையிலே எவ்வளவு துன்பம், எவ்வளவு வேதனை, எவ்வளவு கஷ்டம். அன்னைக்கு ஜெபம் பண்ணிட்டு நான் ரொம்ப துக்கத்துல இருந்தேன். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே கொரோனாக்கு அப்புறம் நம்ம உயிரோட இருக்கிறோம் அப்படின்னா அது தேவனுடைய கிருபை. நிறைய குடும்பத்துல கொரோனாலாம் மறந்து போயிட்டாங்க. மறுபடியும் வீட்டுக்கு வீடு சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் டைவர்ஸ், கோர்ட்டு கேஸ்ன்னு சொல்லி போக ஆரம்பிச்சிட்டாங்க. விட்டு கொடுத்து போகிற எண்ணம் இல்லை, இறங்கி போகிற எண்ணம் இல்லை, தாழ்த்துற எண்ணம் இல்லை. மறுபடியும் வீம்பு, வைராக்கியம், கசப்பு, வெறுப்பு, கோபம் இதெல்லாம் வச்சு என்ன செய்ய முடியும்? ஒரு மனுஷன் கத்தர் பக்கம் மனம் திரும்பினா அந்த குடும்பம் நல்லா இருக்கும். அதை விட்டுட்டு நான் யாரு, என் குடும்பம் யாரு, என் கோத்திரம் என்ன, அதை வச்சு ஒன்றுமே செய்ய முடியாது. நாளைக்கு காலையில் உயிரோட தான் உண்டு. இந்த நாளில் நம்ம கர்த்தர் பக்கம் திரும்பிட்டோம் அப்படின்னா நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். கர்த்தாவே எங்களை உம்மிடத்தில் திருப்பிக் கொள்ளும். ஜெபிக்கிறாரு, கர்த்தாவே எங்களை உம்மிடத்தில் திருப்பிக் கொள்ளும். அப்ப நம்ம எப்படி ஜெபிக்கிறோம்? நம்ம வாழ்க்கையில நமக்கு நிறைய தேவைகள் இருக்கு. குடும்ப பிரச்சனை இருக்கு, வாழ்க்கை பிரச்சனை இருக்கு, ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. கர்த்தாவே எங்களை உம்மிடத்தில் திருப்பிக் கொள்ளும். நம்மளும் அப்படி ஜெபிப்போம், நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். பூர்வ காலத்தில் இருந்தது போல எங்கள் நாட்களை புதிவைகளாக்கும் ஒரு அழகான ஜெபம். பூர்வ காலத்தில் இருந்தது போல எங்கள் நாட்களை புதிவைகளாக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம இன்னைக்கு என்ன சூழ்நிலை இருக்கிறோம் அது நமக்கு தெரியும். ஆனா தேவனுடைய சமூகத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கும் போது புதியவைகளாக்கும். என்னோட வாழ்க்கையை ரீஃப்ரெஷ் பண்ணுங்கப்பா, நான் மறுபடியும் புதுப்பிக்கப்படணும். பழைய வாழ்க்கை வேண்டாம், பழைய எண்ணங்கள் வேண்டாம், பழைய சிந்தனை வேண்டாம், வீட்டில் சில தேவையில்லா காரியங்கள் வேண்டாம். புதியவைகளாக்கும். பூர்வ காலத்தில் இருந்தது போல, பூர்வ காலத்தில் இருந்தது போல, பழைய நாட்கள் இருந்தது போல எங்கள் நாட்களை புதியவைகளாக்கும். எங்களை மறுபடியும் ரீஃப்ரெஷ் பண்ணுங்கப்பா. கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா நம்ம எல்லாருமே ரீஃப்ரெஷ் ஆகணும். ஹல்லேலூயா. அடுத்தாப்புல சின்ன ஒரு கேள்வி கேட்காரு, எங்களை முற்றிலும் வெறுத்து விடுவீரோ? எங்களை முற்றிலும் வெறுத்து விடுவீரோ? எங்கள் பேரில் கடும் கோபமா இருக்கிறீரோ? எந்த அளவுக்கு உரிமையோடு ஜெபிக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நம்ம எப்படி ஜெபிக்கிறோம்? எரேமியா தீர்க்கதரிசி ஜெபிக்கிறார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நம்ம தேவனோடு நெருங்கி இருந்தால் நம்மளும் இப்படி உரிமையா ஜெபிக்க முடியும். ஒருவேளை நம்மளுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு சிக்கல், ஏதாவது ஒரு புலம்பல், ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு பாடு அப்படின்னு இருக்கும்போது மனுஷன்ட்ட போய் பார்ப்போம், எல்லாரும் கைவிட்ட நிலைமையில இருப்பாங்க. ஆனா கர்த்தர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். எங்களை முற்றிலும் வெறுத்து விடுவீரோ? எங்களை முற்றிலும் வெறுத்து விடுவீரோ? எங்க மேல அவ்வளவு கடுங்கோபமா இருக்கிறீரோ அப்படின்னு சொல்லி உரிமையோடு ஜெபிக்கிறார். இந்த இரவு நேரத்திலே கர்த்தருடைய பிள்ளைகள் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ நம்ம ஒருமனப்பட்டு ஜெபிப்போம். நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். கேளுங்க,
என்னை மறுபடியும் புதுப்பீங்கப்பா, புதுப்பீங்கப்பா, புதுப்பீங்க. அந்த வார்த்தையை நம்ம சொல்லி கேட்கணும். ஏன்னா சில குடும்பத்தில் என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, இனிமேல் நான்லாம் என்ன செய்யணும் அப்படின்னு அந்த அளவுக்கு போயிட்டாங்க. கிடையாது. நம்முடைய வாழ்க்கை புதுப்பிக்கப்பட வேண்டும். கர்த்தாவே, எங்களை உம்மிடத்தில் திருப்பிக் கொள்ளும். அவர் திருப்பிக் கொள்ளும் போது நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிச்சிருவோமா? இருக்கிற இடத்துல கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம்ப்பா. இந்த கால வேளையிலே ஜெபிக்கிற எல்லா குடும்பத்தையும் உங்க பாதவில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எங்களை திருப்பிக் கொள்ளும் கர்த்தாவே, எங்களை புதியவளாக்கும். பூர்வ காலத்தில் இருந்து போல மறுபடியும் எங்களை புதுப்பீங்கப்பா. இணைந்துகிற குடும்பம் கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளிலும் எங்க வாழ்க்கை தேவ திட்டத்தின்படி இருக்கட்டும். தேவ ஆசீர்வாதம் வேணும், தேவ சமாதானம் வேணும், தேவ கிருபை வேணும், தேவ வல்லமை வேணும். உங்க பிள்ளைகளை கர்த்தர் சந்திங்க. எங்களுக்கு ஒரு ஜெப அபிஷேகம் தாங்க. உலகத்துக்காக ஓடாமல் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு அழிந்து போற ஆத்துமாக்களுக்கு திறப்பல நிற்க எங்களுக்கு கிருபை தாங்க. சத்துருக்களை மேற்கொள்ள அபிஷேகத்தால் நிரப்புங்க. உங்களுடைய இரத்த கொட்டைகளை வேலையடைங்க. கல்வாரி அன்பிலால் நிரப்புங்க. உங்களுடைய தழும்புள்ள கரத்தினாலே சுகமானீர்கள் என்று வேதம் சொல்லுது. பலவீனத்தோடு படுத்த படுக்கல எந்த குடும்பத்தில் ஜெபிக்கிறாங்களோ உங்களுடைய தழும்புள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்க. எங்களுடைய பலவீனம், எங்களுடைய நோய் எல்லாவற்றையும் சிலுவையில் சுமந்தவரே, உண்மை அழைக்கிறோம். புது பலனை தாங்க. உன்னதமானவருடைய பலனை இறங்கி வரட்டும்பா. உங்க பிள்ளைகளை கர்த்தர் கறந்துட்டு ஆசுவீங்க. இந்த நாளிலும் யாரெல்லாம் விசேஷமா பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுறாங்களோ அவங்களுடைய வம்சம், அவங்களுடைய தலைமுறை கர்த்தருடைய கரத்தில் இருக்கணும். கர்த்தர் ஆசீர்வதிங்க. பலனிலை திறந்து, பண்டசாலை திறந்து ஆசீர்வதிங்க. ஆவிக்குரிய கனிகளெல்லாம் நிரப்புங்க. ஆவிக்குரிய வரங்களால் நிரப்புங்க. உங்க பிள்ளைகள் எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. கிருபையின் வரங்களால் நிரப்பி ஆசீர்வதிங்க. கற்பத்திரிங்க ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் மனம் இறங்குங்க. கர்த்தர் கூட இருந்து கற்பத்தினை ஆசீர்வதிங்க. மாசமா இருக்காங்க, தாய்மொழியும் ஆசீர்வதிங்க. டெலிவரி போறாங்க, பரம வைத்தியர் கூட நார்மல் டெலிவரி ஆகித்தாங்க. திருமண தேவைக்கு ஜெபிக்கிறாங்க. என் தேவன் மனம் இறங்க வேண்டும், வாசல் திறக்க வேண்டும். வெளிநாட்டில் இருக்காங்கப்பா, அவங்க இருக்கிற இடத்துல சகலமான பாதுகாப்பு தாங்க. குறைகள், குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து உங்கள் பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி ஆசுவீங்க. இந்த நாளிலும் எந்த குடும்பத்தில் கடனில் கஷ்டப்படுறாங்களோ, உபத்திரத்தில் இருக்காங்களோ, அது எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி கொடுங்க. கால வேளையிலே சுறுசுறுப்பா அப்பா வேலை செய்ய கிருபை செய்யுங்க. உற்சாகத்தோடு அப்பா வேலை செய்ய கிருபை செய்யுங்க. உங்கள் பிள்ளைகள் யாரெல்லாம் வெளியில் புறப்படுறாங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் வேலையிடைங்க. சில குடும்பம் அப்பா காலவெளியில் டிரைவிங்ல இருக்காங்க, அவங்களுக்கு இன்னுமாக ஒரு பாதுகாப்பு தாங்க. வேற வேற நாட்டுக்குள்ள இருக்காங்க, எல்லாரையும் உங்களோட ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். கர்த்தருடைய பாதுகாப்பு உங்கள் பிள்ளைகளுக்கு அதிகமாக இருக்கட்டும். குடும்பம் ரட்சிக்கப்படாமல் இருக்கு, பாவ அடிமையில் இருக்குங்க. சில குடும்பத்தில் தவறான தொடர்பு, அந்த குடும்பங்கள் ரட்சிக்கப்படணும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. சில குடும்பத்திலே தாய் தகப்பன் இல்லாமல் திக்கற்ற பிள்ளையா இருக்குங்க. கர்த்தர் பிள்ளைகளை சந்திங்க. இந்த நாளிலும் தேவன் அருளி அப்ப மினிஸ்டர் மூலமா இணைந்துக்கிற குடும்பங்கள் உங்களோட இரத்த கொட்டைகளை வேலையடைத்து மூடி மறைத்து பாதுத்துங்க. அப்பா தேவன் அருளி அப்ப மினிஸ்டர் மூலமாக இணைந்துக்கிற குடும்பங்கள் ஆசீர்வாதமா இருக்கட்டும். இரவு மூலமா ஜெபிக்கிறாங்க. அவங்களோட வாழ்க்கையில எந்த காரியத்திலே புதுப்பிக்கப்படணுமோ இந்த நாளிலும் உங்க பிள்ளைகளுக்கு புதுப்பிங்க ராஜா. கர்த்தாவே, எங்களை திருப்பிக் கொள்ளும். இந்த நாளிலும் ஜெபிக்கிற குடும்பங்களை திருப்பிக் கொள்ளும். பூர்வ காலத்தில் இருந்து போல எங்கள் நாட்களை புதியவேளாக்கும் என்று ஜெபித்தது போல உங்க பிள்ளையோட வாழ்க்கையை புதுப்பிங்க. உங்க நாமம் மகிமைப்படட்டும். இன்னைக்கு என்னென்ன தேவைகளுக்காக ஜெபித்தாங்களோ எல்லா குடும்பம் அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளட்டும். சாட்சி சொல்ல கர்த்தர் கிருபை செய்யும். அப்பிரயோஜனமான ஊழியக்காரன் உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டாதாக. கர்த்தர் தாமே உங்களை, உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்தையும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட இந்த ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்ம கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தூங்கும் முன்பாக ஜெபிக்கிறோம். அதை தொடர்ந்து கேளுங்கள். எனக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய கிருபையினாலே கடந்த நாட்களிலே கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்ற கர்த்தர் கிருபை செய்தார். தொடர்ந்து ஊழியத்துக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் சித்தமானால் அவருடைய நாட்களிலே இன்னும் நிறைய காரியங்கள் பேச வேண்டியிருக்கு. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அபரிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel.
Click the like and share. Click the bell. God bless you.